ஓம் நமோ கனகம்பட்டி மூட்டை சுவாமிகள் திருவடியை போற்றி போற்றி. சங்கரன் கோயில் பாம்பாடி சித்தர் தவத்திரு யோகி சித்தராஜா சுவாமி திருவடியை போற்றி போற்றி. ஓம் சரவண பவ, ஓம் ரமண போச. மீனராசி நேயர்களே வணக்கம். துளாராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகும் சூரிய பயிற்சிக்கான கார்த்திகை மாத ஒரு மாத பலன்களை பார்க்க போகிறோம். உங்க ராசிக்கு, அதாவது மீனராசிக்கு. மீனராசிக்கு வந்து இப்போ வந்து ஏழை நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 5ஆம் இடத்துக்கு குரு, அவர் ஏதோ மாறி உங்களுக்கு வந்து உங்க தைரியத்தை கொடுத்துருப்பாரு, தன்னம்பிக்கை கொடுத்துருப்பாரு, ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இருந்ததா இருந்தாலும் ஏழரை தான். மீனராசிக்கு 12ல் ராகு, 12ஆம் இடத்து ராகு தொழில் ரீதியாக அலைச்சல் அது இதுன்னு அலைய வைக்கும். தொழில் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. நிரந்தர வருமானம், ஏன்னா தொழில் இல்லையேன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அதே சமயத்தில் மீனராசிக்கு 12ல் இருக்கக்கூடிய ராகு சனியோட 6ஆம் இடத்துக்கு கேது வேற பார்க்குறாரு 12ஆம் இடத்தை. இப்போ 6ஆம் இடத்துல கேது இருக்கனால என்ன ஆகும், எதையும் சந்திக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் ராசியாதிபதி மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகத்தில் உச்சமாக இருக்காரு அதிசார குருவா. அவர் யார் உங்களுக்கு? மீன ராசிக்கு 10 தனுசுக்குரியவர். புரியுதுங்களா? அவருமே அங்கே உட்கார்ந்ததுனால தொழில் ஸ்தானத்துக்குரிய கிரகமும் ராசியாதிபதியாக இருக்கிறதுனால இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, கோயிலில் குருக்களாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து குரு பயிற்சி வந்து இந்த அதிசார குரு பயிற்சி வந்து சிறப்பான பலன்களை தரும். வட்டிக்கு விடுறவங்க, தவணைக்கு விடுறவங்க, கோயிலில் பூசாரி இருக்கிறவங்களுக்கு பூரா இந்த குரு வந்து சிறப்பான பலனை தரும். எப்படின்னா ராசியாதிபதியாக இருக்கிறவரு நமக்கு நாம கெடுதல் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம்ல. நம்மளே நம்ம கைக்கு சூடு வச்சுக்கிறோமா? வைக்க மாட்டோம்ல. மீனராசிக்கான அதிபதி 5ல் இருக்காரு, நல்லது செய்வார். விடுங்க. மீனராசிக்கு 10 குரு, தொழில் ஸ்தானத்துக்குரிய குரு, தனுசுக்குரிய குரு, அவர் 5ல் உட்கார்ந்துருக்காரு. ஏதாவது தொழிலை கொடுத்து ஏதாவது வாழ்க்கையில் உங்களுக்கு வருமானத்தை வழிகாட்டுவார். கவலைப்படவானா. வியாழக்கிழமை இந்த ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் ஒரு வேலை விரதம் இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் பலிதமாகும். வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.